இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சமூக பார்வையாளர் கண்ணன் சத்திரியர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம். நான் இன்னைக்கு மிக வெற்றிகரமாக மத்திய பாஜக அரசு வெற்றி பெற்று அவங்க பதவியேற்று பிரதமர் ஒரு வெளிநாட்டு பயணமே போய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்குமா. ஆனாலும் கூட அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இந்த கூட்டணி கட்சி ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் அவங்களுடைய அந்த பாராளுமன்றத்துடைய அவங்களுடைய பலம் கம்மியா இருக்கு. அதாவது கூட்டணி சேர்ந்த ரெண்டு கட்சிகளும் நம்பத்தகுந்த கட்சிகள் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க இந்த விஷயத்தை? பொதுவா இது வித்தியாசம். அதாவது இந்த மாதிரி ஒரு சொல்லுதே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதா. ஏதோ இன்னைக்கு அதாவது என்னன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம இவங்களை எதிர்த்து ஒரு பேர் அணியில் இருந்துட்டு இப்போ கூட்டணி அவங்க ஆதரவு கொடுத்தா மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே வாஜ்பாய் மோடிக்கு தான் ஓட்டு கேட்டாங்க. ஒரே கூட்டணி தான் இருந்தாங்க. கூட்டணி நீங்க சொல்றது பெரும்பான்மை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் மோடிக்கு தான் பிரதமருக்கு ஓட்டு கேட்டாங்க. நீங்க ஏதோ இந்தியா கூட்டணில இருந்து ரெண்டு கூட்டணி கட்சி நீங்க ஆதரவு கொடுத்ததோ அப்படி இல்லை. அவங்க கேட்டதே அவங்களுக்கும் தெரியும் இந்த ஓட்டு யாருக்குன்னா மோடிக்காக தான். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ஆந்திரால தனியா வந்திருந்தா இன்னைக்கு இழுபறியா தான் வந்திருக்கும். பார்லிமெண்ட் தேர்தலும் வந்ததாலதான் மோடியுடைய அலைதான் இன்னைக்கு அவங்களுக்கு கரைச்சு அவங்களுக்கே தெரியும். அது எப்படின்னா ஏதோ இவங்களால வர முடியலையே சொல்லலாம். அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா ஐயோ மீண்டும் மோடி வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அது மறுபடியும் அந்த அந்த பதட்டம் அது மட்டும் இல்ல ஒரு வெறுப்பின்மைக்காக முயற்சி பண்ணியும் நீங்க அப்படி சொல்ல போனீங்கன்னா 2006 இதே நம்ம தமிழ்நாட்டுல கலைஞர் 93 எம்எல்ஏ தான் வந்தாரு. மைனாரிட்டி அம்மாவே அவரை மைனாரிட்டி அரசுன்னு ஆட்சி காலம் மைனாரிட்டி அரசு தான், இது மைனாரிட்டி மக்களுக்கான அரசுன்னு அப்படி ஒரு டைலாக் சொல்லி 5 வருஷம் நிறைவா ஓட்டுனாரு. ஆனா அந்த நேரம் பாமகவுடைய யாருக்கும் மந்திரிகளும் கொடுக்கல. அதுதான் ஒண்ணு. கூட்டணி கட்சிக்கு மந்திரிகளும் கொடுக்கல. காங்கிரஸ் கேட்டு இதே காங்கிரஸ்ல அவர் மத்திய அமைச்சரா இருந்தார். டெல்லியில இருந்தார் மத்திய அரசு. ஆனா இங்க ஒரு துணை சபாநாயகர்கள் கொடுக்கல. என்ன சொல்ல ஒரு ஏதோ ஒரு குமரியாளர்கள் போன்ற இன்னைக்காவது பீடரால் போன்ஸுக்கு வாரிய தலைவர் கொடுத்துக்கிறாங்க. அப்ப கலைஞர் அது கூட கொடுக்கல. அவருக்கு வீடு கொடுத்தாரு படைவாரிட்டு குமரியா அவருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. அவர் பழைய நண்பர்களுக்காக கொடுத்துருப்பாரு என்னமோ. அதனால இது ஆனா அவங்க அப்போ காங்கிரஸ் போராடினாங்க அந்த ஒரு பதவி வாங்கறதுக்கு கூட. அது எப்படின்னா அன்னைக்கு காங்கிரஸ் சப்போர்ட் இல்லைனாலும் பாமக சப்போர்ட் ஓட்டிடலாம். ஆமா, பாமக சப்போர்ட் இல்லைன்னா காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு வேலை இருந்தது. அது ஒரு இதுவா பண்ணி கலைஞருடைய திறமையில கலைஞருக்கே அவ்வளவு இன்னைக்கு மோடி அதை விட எவ்வளவு திறமையானவர் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். அதனால இது இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட சில கட்சிகள் வெளியே மோடிக்காக நிலையிலே இருக்காங்க. மம்தாலா எதிர்காலம் அவங்க வந்துருவாங்க. ஆமா, மம்தாலாம் கவர்மெண்ட் எடுத்தே ஆகும். ஏன் இதே இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் என்ன நிலை போகுது? நீங்க ஏன் சொல்றீங்க திமுக திமுக மோடிக்கு ஆதரவு தர மாட்டாங்க சொல்ல முடியாது. ஒன்னும் உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. ஆமா, எப்ப வேணா வந்துருவாங்க. கூட்டணி சேர்ந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு இன்னொன்னு இனிமேல் மத்திய அரசு 5 வருடம் 7-10 வருஷம் நாங்க 5 வருஷம் இனிமேல் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே மோடியை பார்த்து நம்ம பிரதமரை பார்த்து ஒரு ஒரு சரத்தன்மையான பிரதமர் அப்படிவாங்க. இன்னொன்று இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உலக நாடுகள் நம்பர் 1 நாடாகும் போகும். ஏதோ எல்லாத்துக்கும் ஏதோ பிஜேபி விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு தொடர்ந்து 3 கூட பார்த்தீங்கன்னா கடந்த மோடிக்கு முன்னாடி கடந்த 10 வருடம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்சி ஆட்சி இல்லாமல் இருந்தாங்கன்னா இதாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க கூட்டணி பத்தி சொல்றீங்க. போன முறையே பெரும்பான்மையிலிருந்து 2 முறையும் ஒரு கூட்டணி கட்சி மத்திய கொடுத்தாரு. 2-3 பேருக்கு கூட்டணி மத்திய கொடுத்தாரு. இப்பவும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்காரு. இப்ப மெஜாரிட்டி இல்லாத பண்றாங்க. அதனால நிறைவா அவர் ஆட்சியை பண்ணுவாரு. இன்னொரு சொல்ல போனா உங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்து இன்னும் 1 வருஷம் நிதிஷ்காக ஆட்சி எலக்ஷன் வர போகுது. அது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து
பல அணிகள் மாறி மாறி வந்தார். இனி அணி மாறினாருன்னு வச்சுங்களேன், அவருடைய நம்பகத்தன்மை அவருடைய தனிப்பட்ட நம்ம அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருமா எப்படி எல்லாம் வேதனைப்பட்டாரு, போராடி அதே மாதிரி அவர் ஏற்கனவே பிஜேபி தான் சப்போர்ட்ல இருந்தாரு. அதுக்கு பிஜேபி வச்சு வெளியே போனதால என்ன நிலைமை ஆச்சுன்னா அவருக்கு தெரியும். சும்மா ஏதோ வாய்ப்பு வந்து பேசணும்ட்டு ஏதோ விருப்பம் ஸ்டாலின் சொல்ற மாதிரி வாய் பிடித்ததோ மகா பிடித்ததோ பேசுறாங்க. அது நிறைவா வந்து எனக்கு சொல்லி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இன்னொன்னு வந்து அவங்க என்னென்ன கடந்த காலத்தை சொன்னாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அது வந்து ஏன்னா கொள்கை ஏற்றுதான் நான் கூட்டிலே இருந்தாரு. நீங்க புதுசா புது பாஜக வந்து ஏதோ புதுசா வந்து ஒரு கொள்கை இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது தெரிஞ்சுதானே உங்க கூட்டிலே போவாங்க. உண்மைதான். அப்ப போயிட்டு இது வேண்டாம் அது வேண்டாம். இது வந்து பெரிய பரபரப்பான கேள்வியா மாறதுக்கு காரணம் அதே கட்சியை சார்ந்த திரு சுப்பிரமணிய சாமி வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட அவரும் சொல்றாரு, மார்ச்சுக்கு அப்புறம் அந்த கூட்டணி வந்து பிரதமர் வந்து இருக்க மாட்டாரு, இந்த கட்சி கலைஞ்சிரும் அப்படின்றாரு. இப்போ ஏன்னா மிகப்பெரிய அரசியல் வித்தகர் அவரே சொல்றாருன்னும் போது அது எப்படி இருக்கும்ன்றதுதான் கேள்வியா இருக்கு. ஒரு காலத்துல அரசியல் வித்தகர் எல்லாம் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் பீஸ் போன பல்பு. அவர் வந்து கடந்த இந்த ஒரு வருஷம் முன்னாடியே மோடியை பத்தி நிர்மலா சீதாராமன் பத்தி கடினம் விமர்சனம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படி விட்டாங்க. அவங்க மொத்தம் பிஜேபி இருக்குன்னு அவர் தான் சொல்லிக்கிறாங்க. பிஜேபி அவருக்கு இருக்காரு சொல்லுதா? அதனால அவருக்கு வந்து அவர் நினைச்சது வர அவருக்கும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றது அதுவே தப்பு. இங்க இருந்து இன்னொரு கட்சி பத்தி இந்தியா கூட்டணி இல்ல. இப்ப அவருக்கு எப்படி நினைச்சுக்கிறாருன்னா தன்னை ஒரு பொதுவான அரசியல் விமர்சகர் வந்து கடந்த 10 ஆண்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட்ல அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த காந்தாரி வாசம் போறாரு. உண்மையா சொல்ல போனா காந்தாரி வாசம் எப்படி மகன் பண்ணதான் தப்பு. இப்ப நீங்க இந்த வார்த்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு ஒரு துணைக்கல்வி நான் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைவர் எடப்பாடி இல்லாம எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய தோழி வந்து நான் திரும்ப அரசியலுக்கு வரேன், என்னுடைய என்ட்ரி வந்து ரொம்ப பெருசா இருக்கும், நான் வந்து உடஞ்சு போன அதிமுக இணைக்கிறேன் அப்படின்னா இப்போ அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அது உடஞ்சு போன மாதிரி இல்லை, அது ஒரே கட்சியா தான் இப்போ இருக்கு. அப்ப எந்த உடஞ்சு போனதை இவர் இணைக்க போறாங்க? அல்லது இவங்களே இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, அதிமுக கிட்டத்தட்ட வந்து ஜாதி கட்சியா மாறி போச்சு அப்படின்னு. அவங்க எந்த மாதிரி ஜாதி கட்சியா மாறிச்சு, அவங்க எதை வச்சு சொல்ல வராங்க? அவங்க அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஜாதி கட்சின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையோட இருக்கும்போது என்ன கட்சியா இருந்தது, எப்படி இருந்தது, எந்த சமூகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. ஒரு அவங்க அந்த அம்மா சொந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டிஎம்சி மெம்பர் ஆகினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது டிஆர்ஓ ரேங்க்ல ஐஏஎஸ் ஆகுவாங்க. ஒரு 5 பேர் அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஐஏஎஸ் ஆக போட்டாங்க. அதை போட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இது அந்த அம்மா ஜாதி கட்சியை நடத்துறத அப்படிதான் நடத்துறத இப்ப சொல்றாங்க ஜாதி கட்சியா. அவங்க என்ன இப்போ சொல்லி இவ்வளவு நாள் ஜாதி கட்சின்னு சொல்லாம இப்ப திடீர்னு சொல்றதுக்கு தான் காரணம்னா, ஏதோ கவுண்டர்னா எல்லா கவுண்டரும் வண்டியர் கவுண்டரு எல்லா கவுண்டர் எல்லாம் ஒண்ணுன்ற மாதிரி நம்ம தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடாத சிவி சண்முகமும் டாக்டர் ஒரே சமூகத்தை சேர்ந்ததால அதனால வேட்பாளர் போடல அப்படின்ற அந்த பொருள்படாத இப்ப நம்ம சொல்றாங்க. அந்த சமூகம் சார்ந்த கட்சியா மாறுதுன்னு நினைக்கிறாங்களோ? அது வந்து ஒரு காலத்துல முக்குளத்தூர் கட்சியா இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து பிராமணர்களோட முக்குளத்தூர் கட்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொங்கு வேளாளர் இருக்க கட்சியா தான் இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, இவரு செங்கோட்டையன், வேலுமணி, வேலுமணி, நாமக்கல் தங்கமணி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் கட்ட தலைவர் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரே மாவட்டத்துல இருந்து வர மாதிரி இருக்கு, ஒரே மண்டலத்துல இருந்து வர மாதிரி இருக்கு. அது ஒரே கம்யூனிட்டி இருந்தது. அப்பெல்லாம் ரொம்ப வாய்த்தாங்க. இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வந்து நிக்கலன்னு இப்ப திடீர்னு ஜாதிக்கு சொல்றாங்க. அதே சூழல் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு வயசாகி போச்சு, 22 வயசு ஆச்சு, அந்த மாதிரி இலவகாத்து கிளிக்காக ஆகி போச்சு. ஏன்னா ஆனா உண்மையா அதுன்னு சொல்றாங்க, நம்ம ஒரு ஆளு மேல இருந்து அதை மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்த உடனே வேற யாரா இருந்தா போடா தூக்கி போட்டுவாங்க. ஒரு ஆட்சி நிலைநிறுத்திட்டு எல்லாம் பண்ணாங்க, அது நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து சிறையில வந்த பிறகு நடுவில் அவங்க அப்படிதான் அமைதியா தான் போற மாதிரி இருந்தது.
ஆனா திடீர்னு இப்ப திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு வேற யாருன்னா அவரை பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ? இல்ல கட்சி வீக்காகி போச்சு, இந்த நேரத்துல வந்து பல தோல்விகளை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எடப்பாடி மேல தொண்டர்களுக்கு இருக்கிற வெறுப்பை அது தனக்கு சாதகமா திருப்பிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த அம்மாவையும் இல்ல நீங்க சொல்றத பார்த்தா உண்மையிலேயே வெறுப்பா இருக்காங்களா தொண்டர்கள் அவங்க தொண்டர்களுக்கு? ஏன்னா இந்த எம்பி தேர்தல் எடுத்த முடிவு சரியில்லைன்றது மேல்மட்ட தலைவர். அதனாலதான் அந்த ஓட்டு வந்து 7 இடத்துல டெபாசிட் போனதுக்கு காரணம். அது ஒரு காரணம் என்னன்னா அவர் வந்து கட்சியில இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குது. கட்சினா முக்கிய பொறுப்புல இருந்தவங்க கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா கட்சியில 5 வருஷம் உறுப்பினராக இருந்தா அவர் கட்சி பதவியை தர முடியும். ஆனா அந்த கட்சியில சொன்னவங்க திடீர்னு வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் தொழிலதிபர்கள் ஆதவனுக்கு பொறுப்பு கொடுத்த மாதிரி சீட்டு கொடுத்தாரு. அந்த தோல்விக்கு முழு பொறுப்பு அவருதான் ஏற்றுக்கணும். ஏன்னா முழுக்க இப்ப சொல்லிக்கிறாரு இது வந்து 1% ஓட்டு 2% ஓட்டு தான் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா நின்னது வந்து 36 தேமுதிக தவிர மத்த எல்லாருமே ரெட்டலை தான் இருந்தாங்க. ரெட்டலை இருக்கும்போது உங்க கணக்கு தானே வரும் எல்லாமே. போன முறை 2019 பாமக இருந்தது, பாஜக இருந்தது. அப்ப வந்து நீ நின்ன சின்ன அளவுக்கு அவங்க ஓட்டு இன்னைக்கு வந்து ரெட்டலை இருந்தா ஓட்டு கணக்கு பண்றாங்க. அதே இன்னொன்னு சொல்றாங்க அண்ணாமலை வளர்ந்து விட்டது, அண்ணாமலை 20% பிஜேபி அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தான் அது ஏசி சண்முகம் வந்தாரு, அங்க பாரி இருந்தாரு, அங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கணக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படா திமுக யாரு? திமுக மட்டுமா ஓட்டு? திமுக வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இல்லையா? நீங்க சொல்ல போனா இந்த முறை மட்டும்தான் திறமையா வந்து எனக்கு தனி சின்ன கொடுத்தாதான் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் நீங்க வந்து திமுக இந்த முறை 2 தொகுதி குறைஞ்சு போச்சு. எப்படின்னா போன முறை 23 தொகுதி, எப்படி 23 தொகுதினா 2 தொகுதி வந்து உதயசூர் சின்னம், கணேசமூர்த்தி உதயசூர், ரவிக்குமார் உதயசூர் போச்சு. இப்ப வந்து அந்த குறைஞ்சதால அதனால அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. நீங்க வந்து எல்லாம் முழுமையா வெற்றி பெற்றாங்க, ஓட்டு பர்சன்ட் குறைஞ்சது காரணம் இந்த 2 தொகுதி மதிமுக அது ஒண்ணு கொடுத்திருந்தாரு, அப்புறம் விசிகாக்கு விழுப்புரம் தொகுதி கொடுத்திருந்தாங்க. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பாஜக வந்து 3% வளரல சொல்றாங்க. நான் கேட்கிறேன் பாஜக தனியா நின்னா இவங்க எல்லாம் தனியா நிற்பாங்களா? எல்லா கட்சியும் தனியா நிற்கும். என்ன சொல்ல தமிழ்நாட்டுல அதிகமாக தனியா நின்ற கட்சி பாஜக தான். பாஜக தான் அதிகம். எப்ப 98க்கு அப்புறம் தானே கூட்டணிக்கு வராங்க. ஜனசங்கத்தை தொடங்கி அதுக்கப்புறம் அனைத்து தேர்தலையும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வந்து கூட்டணிக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வராங்க. வேடிக்கை என்ன அப்படின்னா 10 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் 10%, இவங்க வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18% தனியா. மூன்றாவது பெரிய கட்சி இருந்து பாஜகன்றது இந்த ஓட்டு சாதிச்சு. நீங்க எல்லாமே என்ன சொல்லுங்க ஒண்ணு ஜெயிச்சா சீட்டை பத்தி பேசுவீங்க, இல்ல சதவீதத்தை பத்தி பேசுவீங்க. இப்ப சதவீத கணக்குல பிஜேபி இருக்குல்ல, இப்ப சீமானுக்கு எப்படி சொல்றோம் 8% வாங்கியிருக்காரு, அந்த பெர்சன்டேஜ் கணக்கு வச்சு சொல்றோம். அப்ப பாஜக ஒரு பார்வை, மற்ற கட்சிக்கு ஒரு பார்வை என்ன வேடிக்கை இருக்கு. எனவே பாஜக பொறுத்த வரைக்கும் இனி வந்து அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுல வலுவா வந்துட்டாங்க. இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு பாஜக வந்து மற்ற தலைமையில் தான் அங்க இருக்கும். முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் கூட்டணியை அவர் தான் அறிவிக்கிறார். அண்ணாமலை தான் எங்க தோழமை கட்சியோட தான் பேசிட்டோம், பாமக அங்க போட்டிட்டு அவர் தான் அறிவிக்கிறார். அப்போ அந்த ஆளுமை 3வது திராவிடம் திமுக அதிமுக பாஜக அந்த மாதிரி லெவல்ல அந்த இதுக்கு வந்தாரு. பாமக என்ன சொன்னாங்க, அவங்க முறையா என்ன சொன்னாங்க, எங்க கூட்டணி கிட்ட பேசிட்டே அறிவிப்போம், கூட்டணி வச்சு தலைவர் அவங்க அறிவிப்பு கொடுத்தாரு. அப்ப இதுல இருந்து தெரியுது பாஜக வந்து அர்த்தம் தமிழகத்துல கால் விட்டுருச்சு, அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றம் தமிழகத்துல வரும். பாஜக இனி வந்து இப்ப முதல் பயணமே இங்கதான் வரப்போறாங்க நினைக்கிறேன். ஆமா, தொடர் வண்டி தொடங்கி வைக்கிறதுக்கு வராரு. இல்ல இன்னைக்கு அவர் சொந்த தொகுதிக்கு போறாரு, வாரணாசி போயிட்டு முதல் வந்து தமிழ்நாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு தொடர் வண்டி துறைய அவங்களுடைய பார்வை இனிமேல் வந்து தமிழ்நாட்டுல வந்தே பாரத். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி
தமிழகத்துல வந்து திராவிட இல்லாத ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. நெருங்குது. ஆனா அதே நேரம் திராவிட இல்லாத ஒரு ஆட்சின்னும் போது இப்போ பாஜக வளர்த்து விடுறதுக்கு பாமக வழி பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க அந்த வேலையை அதை செய்தோம். நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க 98ல வந்து 96ல ஜெயலலிதா படுதோல்வி அடைஞ்சாங்க. அந்த அம்மா மார்க்சிஸ்ட் தான் வந்தது அவங்க கட்சி. அப்ப அந்த அம்மாவே கரை சேர யார் பிடிச்சாங்க? பாமக, பாஜக. அன்னைக்கு வாஜ்பாய் தானே ஓட்டு கேட்டாங்க 98ல. கேட்டாங்க. கூட கூட்டணி இவங்க தானே இருந்தாங்க. பாமக இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த அம்மா யாருக்கு ஓட்டு கேட்டாங்க? இந்த அம்மா கட்சி பிளவுபட்டு போச்சு. ஆமா ஆமா. முதல் முறையா தான் தலைமையில இறங்கும் போது ஒரு ஆரோக்கியமா இருக்கு. கூட்டணி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கூட்டணி மந்திரி சபை இல்ல. ஒரு கூட்டணி மந்திரி சபை வந்ததுன்னா இதெல்லாம் ஒரு கட்சி ஆட்சியா பார்த்து திராவிட கட்சின்னு ஒரு கூட்டணி மந்திரி சபை வந்து ஒரு புது மாற்றத்தை மாற்றம் வேணும்னு விரும்புறோம். அந்த மாற்றம் வந்து 2026ல பாமக, பாஜக போன்ற கட்சிகள்லாம், இன்னும் சொல்லப்பட தேமுதிகவும் எனக்கு தெரிஞ்சு வர கூட்டணியாக தான் போவாங்கன்னு தெரியுது. அதிமுகவும் உங்களுக்கு இதே நாம போனாங்கன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் கட்சி நோக்கி போயிடும். எந்த கட்சி நீங்க தேமுதிக சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, தேமுதிகவும் விக்ரவாண்டியை புறக்கணிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஓட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரே பார்ட்னர் இருந்ததால இந்த தேர்தலில் ஏடிஎம்கவும் தேமுதிகவும் ஒன்னா இருந்தாங்க. தனியா எடுத்தாது உடனே கூட்டணி உடனே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, திருமணமாயி தேர்தல் முடித்துக்குள்ளே அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது அதிமுக தேமுதிக வந்து கூட்டணி கட்சி, ரெண்டு பேரும் தனித்தனியா அறிக்கை விடுறாங்க. ஆனா பாமக, பாஜக கூட்டணி கட்சி. பாஜக மட்டும் தானே கூட்டணி தலைவர் சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து போட்டியில சொன்னா நீங்க சொல்றது இந்த மாதிரி தனியா சொல்லுவாங்க. வரிகை வரல. அதிமுக தேர்தல் புறக்கணிப்பதால் எங்க கூட்டணியில வந்து இருக்கிறாங்க அர்த்தம். அப்போ அந்த அம்மாவுக்கும் அது வந்து மனதளவில் வந்து வேற அடிக்கி போறதுக்கு இப்போது வந்து அதுக்கான வழக்கம் போல சமீட்சையை உருவாக்கி இருக்காங்க. அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. நன்றி. அப்போ மத்தியில பாஜக வந்தன அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை மாத்திக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி. நான் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய அனுபவம் சார்ந்த பதில்களை அளித்ததுக்கு நன்றி.